ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்கிறத சொல்லிடுது. ஊற வச்சுட்டு அதை போஸ் கொடுக்காதடா. தமிழுக்கு தேவைப்படுங்க. அதுல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்குவோம். நீங்க அப்படியே இது பண்றது தீபாவளி ஸ்பெஷல். எல்லாரும் தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷல் பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே ஒன்றும் வைக்கலாம். பக்கம் இல்லையா? இப்படி வச்சோம்னா அது காப்பி. இங்கே ஒன்று வச்சுட்டோம்னா காப்பி என்னையோட காட்டு. அது லைவ் யார் பார்க்குறா? யாரும் பார்ப்பாங்க. இப்போ ஃபுல்லுமே எடிட்டே கிடையாது. இதில் அதில் எடிட் கிடையாது. இதான் எடிட். இப்போ நம்ம பேசுறது கேட்குமா கேட்காதா? கேட்கும். இப்போ நான் கோவம் இந்த இடத்துல வச்சுக்கலாம். அதான் கொஞ்சம் இதே ஊற வச்சுதான் இப்போ போட்டு மசாலா போட்டு வச்சுட்டு ஊற வச்சுன்னா அதுக்கு லைக் போட்டாச்சு. மிக்க 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 நன்றி. நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. இந்த படசட்டி எடுத்து வச்சுச்சு. இதில் வந்து மசாலா போட்டுடலாம். மசாலா வந்து பேக்கெட் மசாலா இல்லை, தனியாக மசாலா வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த மசாலா வந்து 1/4 கிலோ போட்டிருக்கோம். இது எல்லாத்தையுமே இதிலே போட்டுக்கலாம். தீபாவளி ஸ்பெஷல் எல்லாம் என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம தீபாவளிக்கு சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த வீடியோ வந்துடும். இது நைட் சாப்பாட்டுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நாளாக நம்ம ஸ்க்ரீன் நல்லதாக இருக்கும். நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆக போகுது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். இது இதில் போட்டுக்கலாம். அடுத்தது இதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை ஊற்றியாச்சு. முட்டை போட்டு இதை கடைஞ்சிடலாம். இப்போ முட்டை ஊற்றி போடுறப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு கிடைக்கும். தண்ணி ஊற்ற வேணாம் இப்போதைக்கு. பட்டுக்கோட்டையிலிருந்து பார்ப்போம். மிக்க நன்றி உங்களுக்கு. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. புதுசாக
அப்படியே எல்லாத்தையும் போட்டுடா. போதுமா அது? போதும். அது அதிகமாக இல்லை? போதும் போதும். பட்டுக்கோட்டை கருப்பு தோசைகளில் போடலாமா எண்ணெய் சட்டியில் போடலாமா? இதெல்லாம் சட்டி தான், எண்ணெய் சட்டி தஞ்சை தான். மாவட்ட பட்டுக்கோட்டை உள்ளூர் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வந்துருக்கேன். இது அந்த மாதிரி அது சட்டி. ஒரு தஞ்சாவூர் மாவட்டமா நம்ம என்ன ஊர்னு கேட்குறாரு. யாருக்கு தெரியும்? நாங்களாம் சேலம். நாமக்கல். நாமக்கல் சேலம் நாமக்கல் வேறு மாவட்டம், சேலம் வேறு மாவட்டம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த கோழி இதில் எடுத்து போட போகிறோம். நல்லா இதெல்லாம் சைட்லாம் போட்டு பரட்டி எடுத்துக்கலாம். மசாலா நிறையா போடுறேன்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி இப்படி எடுத்துருவோம். இதில் போட்டு கரெக்ட் எடுக்கிறதுனால அப்படி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது பயங்கரமான பீஸு. ஆமாம், தொடை பீஸு. தொடகன்னு எல்லாத்தையும் அவனே சாப்பிடுவான். ஆமாம், அதனால இது ஸ்பெஷலாக ரெடி பண்ணுவோம். எல்லாமே எங்களுக்கு தான். க்ரீன் சில்லி போடலான்னு இருந்தோம். பெப்பர் அரைக்கணும்டா மிக்சியில். பெப்பர் கல் எனக்கு ஒரு பாட்டு பாடு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக இந்த நம்ம கீறி விட்டுருக்கிறதுலாம் மசாலா நல்லா இறங்கணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அப்பதான் crispy-ஆ இருக்கும். ஏய், எனக்கு ஒரு பாட்டு பாடுடா. உனக்கு என்ன பாடு? பாட்டுலாம் பாடினா காப்பி ரைட்ஸ் போட்டுருவாங்க. என்ன காப்பிரைட்ஸ்? யூடியூப்பில் பாட்டு பாடக்கூடாது, காசு கட்டணும். அந்த பாட்டுக்காரன் காசு கேட்பாங்க. நிஜமாவா? ஆமாம், நீ ஒரு பாட்டு பாடுங்க. நானாலாம் சொந்தமாலாம் பாட முடியாது. மெட்டு போட்டு மியூசிக் போட்டு பாட முடியாது. அவனா இருக்கானா போயிட்டு நிறையா கமெண்ட் பண்ணியிருக்கானா சசி. அவன் தமிழில் பண்ணியிருக்கான். யூடியூப் செலிபிரிட்டியா யார்? அது ஜெனிஃபர் தெரியுமா? யாரும் தெரியும். ஊரில் நமக்கு தெரிஞ்சுன்னா 1000 ஜெனிஃபர் இருக்காங்க. எந்த ஜெனிஃபர் தெரியல. யூடியூப் செலிபிரிட்டின்னு சொல்கிற ஒரு ஆள் இருக்கான். என்னாகண்ணே இங்கே பற்றியா? சிக்கன் பீஸு, சிக்கன் பீஸு. அப்போ இதுக்கு மட்டும் பாடுது மாட்டாங்களா? இது பாட்டே இல்லை, அது ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இதில் ஒன்று வச்சிடலாம். இது காஞ்ச ஒட்டி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குடா. காரம் அடிச்சு நவுத்தோம். இங்கே பேர் மீதி நிறையா இருக்கு. நிறைய என்ன பண்ணிருக்கோம். அதாவது சொல்லி போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 கிலோ கறி வாங்கிட்டு சொல்லு. இன்னொரு 1/2 கிலோவா? இது எவ்வளோ? 2 2 கிலோ இருக்கும். ஆமாம், 2 கிலோ தான்.
இதில் 2 பீஸ் வச்சுருக்கோம், இதில் 2 பீஸ் இருக்குது. ரெண்டும் நல்லா ஆறட்டும், ஐ மீன் காயிட்டோம். இன்னொரு அரை மணி நேரம் ஆயிரும். கொஞ்சம் நல்லா எல்லாம் இறங்கி மசாலா இறங்கி தயாராகும். ஒரு 1/4 மணி நேரம் ஆயிரும், அரை மணி நேரமே ஆகும். அதனால் அது வரைக்கும் டாடா பை பை. கொஞ்சம் கழிச்சு வந்து பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. 5:30 மணிக்கு நம்ம ஷார்ட்லேருந்து பிளாஸ்டிக் பேனிங் சேனலில் நம்ம சேனலில் லிங்க் போடுறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்கும் லிங்க் போட்டுருங்க. பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பை. அம்மையில் போட்டுருக்கணும்ல. அவுட் ஆஃப் கேமரா தான், நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். இந்தாங்க வெங்காய சில்லி. என்ன வெங்காய சில்லி, வெங்காய சில்லி அது பிரிச்சு தாங்க இருந்துட்டு அதை கட் பண்ணிடுவோம் மாமா. 3 பேர் லைக் போட்டுருக்காங்க. போதும் போட போகிறோம். அதுக்கே போடுறோம். அது அப்படியே க்ளோஸ் அப் பண்ணுறது, மேலே டாப் கட்டு. என்ன மூழ்கினா தான் வேகத்துக்கு நல்லா தான் இருக்கும். சீத்த விடாமல் உள்ளே வேகணும். என்ன போட முடியுமா? சில்லி எப்படி பண்ணிட்டு காலையிலே கிடைக்கிறாங்க. எண்ணெயோட போட்டாத லெமன் வேறுன்றவங்க புரிஞ்சு விட்டுருங்க. எங்க ஸ்கூல் போறியா? கவின், நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆல்ரெடி ஆல் எடுத்துட்டோம். மேபி ஃபியூச்சரில் என்னோட ப்ராஜெக்ட்